மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிம்மா அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக மேஷராசி அன்பர்கள் இப்போ 60+ ஆயிடுச்சு, 70+ ஆயிடுச்சு, 80+ ஆயிடுச்சு அப்படின்னா 7 நாட்டு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் 3வது ரவுண்டு வருவார். அப்போ 3வது ரவுண்டு வரும்போது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருதுன்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கணும். ஆனால் அதுவும் 6ஆம் மாதம் வரைக்கும் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் மாதத்துக்கு வரைக்கும் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் மாதத்துக்கு வரைக்கும் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னதாங்க நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப அடுத்து நம்மளுக்கு வந்து பாருங்கள், ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துட்டுருக்காரு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் 0 ஆகலை. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ராகு பகவான். ராகு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றதுலேருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். கடகம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம், சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று அமர்றாரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுவோமா சுய ஜாதகம் பார்க்க வரும்போது கூட கேட்குறது நிறைய பேர், மேடம் நாங்கள் வீடு கட்டுவோமா மேடம், எங்களுக்கு வீடு அமையுமா, வீடு பிராப்தம் எங்களுக்கு வருமா, நாங்கள் காசு கொடுக்குறோம், கொடுக்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராப்தம் எங்களுக்கு தடைப்படுது. ஒன்று வாங்கினவன் வந்து ஓடி போயிடுறான், இல்லை வாங்கினமும் அந்த உரிய நேரத்தில் முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான், இல்லை அது எங்களால் வந்து பண்ண முடியல. இந்த மாதிரி 3 முறை நடந்துருச்சு, 4 முறை நடந்துருச்சு. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இங்கிலீஷ் புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், மகர சங்கராந்தி ராசி பலன்கள் எதம்மா நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா, சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம 2025, 26, 27 இப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் கடைபிடித்தது என்ன அப்படின்னா, மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மகர சங்கராந்தி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருள்வா, அந்த புருஷனை வச்சு பலன்கள், மகர சங்கராந்தி புருஷனை வச்சு பலன்கள் அப்படின்றது கடைபிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்து பலன்கள் அப்படின்றத கடைபிடித்தாங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு என்ன வந்து 2025, 26 நியூ இயர் 12 மணிக்கு நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டப்ப சித்திரை கனி காணுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கம் இருக்குதானே. அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பொறுத்து நம்ம பலன்கள் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வருடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நடக்கும் அப்படின்னா, மழை அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுப்பால் நாசம், பசுக்களுக்கு நோய் வரும். பசு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னால பசுக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், கிருமி தாக்குதல், குப்பையிலேருந்து நிறைய கிருமிகள் வரும், அந்த கிருமிகள்னால உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அந்த சிஸ்டம்னோட வளர்ச்சி கம்மியாகி ஆயுஷ், இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்னுடைய ஒரு வளர்ச்சி அதிகமாகும். நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா. சாமியாருங்க, அம்பிகையினோட சொரூபம் நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் வந்து சந்தி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி போர், யுத்தங்கள் தொடரும் எப்படின்றதும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெண்களோட கை ஓங்கும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட மதிப்பு உயரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சரி, மலை சார்ந்த பிரதேசங்களில் அதிர்ச்சி, நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவினோட இறுதியில் வழிபாடு அப்படின்ற பேரில் சொல்லியிருப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணணும், உலக சேமத்திற்காக அப்படின் போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு வீட்டில் ஒலிக்க விடணும். இது நான் சொல்கிற பரிகாரம் கிடையாது. காஞ்சி மகாபிரியவா எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பிரச்சனை எழுமோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வந்து ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம்.
மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிம்மா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க நீங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க இல்லையா? 7 நாட்டு சனியில் இருந்தாலும் உங்கள் வயசை பொறுத்து ரொம்ப இளம் வயசு அப்படின்னா கண்டிப்பாக சில பல சோதனைகள், இடையூறுகள், இன்னல்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுவோ 6ஆம் மாதம் வரைக்கும் தான். அப்போ இன்னும் 2 மாதம் தான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் காணாமையே போயிடும் அப்படிங்களாம். சரி, மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா பொங்கு சனியில் இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் நல்ல ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. எவ்வளோ சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உழைங்க. எக்ஸ்ட்ராடினரியாக உழைச்சா பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்படின்றது வரும். வயோதிகமான மேஷராசி அன்பர்கள், இப்போ 60+ ஆயிடுச்சு, 70+ ஆயிடுச்சு, 80+ ஆயிடுச்சு அப்படின்னா 7 நாட்டு சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் 3ஆவது ரவுண்டு வருவார். அப்போ 3ஆவது ரவுண்டு வரும்போது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருதுன்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கணும். ஆனால் அதுவும் 6ஆம் மாதம் வரைக்கும் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் மாதத்துக்கு வரைக்கும் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் மாதத்துக்கு வரைக்கும் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னதாங்க நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. 6ஆம் மாதம் 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக கடகத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய குரு பகவானால் உங்கள் ராசிக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படியே முழுசும் போயிட்டு போகுது. காரணம் என்ன? குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி மேலே படியுது. ஆக 7 நாட்டு சனியாக இருந்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கணும், பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவர் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் கம்முன்னு ஆயிடுவார். குருனோட உச்ச பார்வை இருக்கிறதுனால அவரால் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க முடியாது. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக நாங்கள் பெரிய லெவலில் கோட்டீஸ்வரம் ஆகிடுமா, நாங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜாக்குவர் கார் வாங்கிடுமா அப்படிலாம் யோசிக்கிறத விட பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படி யோசிக்கலாம். சனி என்னென்ன பிரச்சனையை கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தா அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. சரி, அதுக்கடுத்து நம்மளுக்கு பாருங்கள், ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் 0 ஆகலை. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ராகு பகவான். ராகு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கொடுத்துருந்தார். இல்லைங்களே, நாங்கள் வேலை செஞ்சுருந்தோமே அப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம், மேன்மை, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அஃபிஷியலி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை நீங்கள் டூராக வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி நிறைய நல்ல விஷயம் யார் கொடுத்துருந்தா உங்களுக்கு? ராகு பகவான் தான் கொடுத்துருந்தார். 6ஆம் மாதம் வரைக்கும் அவர் அப்படி தான் கொடுப்பாரு. கடைசி 12ஆம் மாதம் வரைக்கும் 12/2026 வரைக்குமே அவர் அப்படி தான் கொடுக்கப்பாரு. 6/12/2026 வரைக்குமே அப்படி தான் கொடுப்பாரு. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனம் இருக்கணும். அது என்ன விஷயம்? ராகுவை நம்ம கன்சிடர் பண்ணி நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் அனுப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. வருமானம் அனுப்புகிறாங்க, ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உரிமை எடுத்து 2 வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னும் போது நீ காசு மட்டும் கொடுக்கணும், உரிமை என்கிட்ட எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஹர்ட் ஆகி நம்ம சண்டை போடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதில் கவனம். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நண்பர்கள்னால ஆதாயம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது 12ஆம் மாதம் வரைக்குமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. நண்பர்கள்னால ஆதாயம் உண்டு. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. அப்போ குரு சண்டால யோகம் இல்லை. அப்போ ராகு மேலே குருனோட பார்வை இல்லாதனால ராகு தன்னிச்சையாக அவன் பாட்டுன்னு செயல்படும். அப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கவங்க தான். எல்லா விதத்துலையும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். 10 வருஷமாக நட்பு, 15 வருஷமாக நட்பு, அப்படிப்பட்டவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி நம்மளை ட்ராக் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களே ஏமாந்து நம்மளும் ஏமாத்திடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அவங்க தெரிஞ்சு ஏமாந்துருக்கலாம், தெரியாமல் ஏமாந்துருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நஷ்டம் நண்பர்களால் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஆஸ் யூஷுவல் அது பாட்டுன்னு அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கோம். குழந்தைங்களோட எங்களுக்கான உறவு எப்படிமா இருக்கோ அப்படின்னா இது பாருங்கள், ஆல்ரெடி கேது பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேது. அப்போ குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு அந்யோன்யமின்மை, ஒரு கேப், ஒரு இடைவெளி அப்படி தான் இருக்கும். குழந்தைங்கள வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. குழந்தைகளை மெடிக்கல் சேர்த்துறதுக்கான பிராப்தம், ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழிலை சேர்த்துறதுக்கான பிராப்தம், இதெல்லாம் இருந்தாலும் குழந்தைங்க நம்ம கூட பெருசாக ஒட்ட மாட்டாங்க. ஒட்டலை, அவங்க நல்லா இருந்தால் போதும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அது பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது ஒரு விதத்தில் நல்லது. அவங்களுக்குன்னு உரிய ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறது நல்லது. சரிங்களா? அதுக்கும் மேலே குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் மாதம் வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். நல்ல தீவிர முயற்சி மேன்மை தரும். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். கடகம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம், சுகஸ்தானம்.
சுகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று அமர்றாரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுவோமா சுய ஜாதகம் பார்க்க வரும்போது கூட கேட்குறது நிறைய பேர், மேடம் நாங்கள் வீடு கட்டுவோமா மேடம், எங்களுக்கு வீடு அமையுமா, வீடு பிராப்தம் எங்களுக்கு வருமா, நாங்கள் காசு கொடுக்குறோம், கொடுக்க அது பார்த்திங்கன்னா அந்த பிராப்தம் எங்களுக்கு தடைப்படுது. ஒன்று வாங்கினவன் ஓடி போயிடுறான், இல்லை வாங்கினமும் அந்த உரிய நேரத்தில் முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான், இல்லை அது எங்களால் பண்ண முடியல. இந்த மாதிரி 3 முறை நடந்துருச்சு, 4 முறை நடந்துருச்சு. கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் சுககுரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு வரும். அம்மாவுக்கும் எனக்கு உறவு முறை எப்படிங்க மேடம் இருக்கும், எங்கள் அம்மா நான் என்ன பண்ணாலும் பெருசாக என் மேலே பாசமாக இருக்க மாட்டேன்றாங்க. இந்த காலகட்டம் அம்மாக்கும் உங்களுக்குமான ஒரு புரிதல் அப்படின்றது வரும். எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான அம்மா, சரி எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு இந்த காலகட்டம் உங்கள் அம்மானோட ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். அப்போ வீடு மட்டும்தான் வாங்குவோமாங்க, கார் வாங்க மாட்டோமா, தாராளமாக கார் வாங்குவீங்க. வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பிராப்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம், ஒரு ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. சரிம்மா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அந்த மாதிரி எங்களுக்கு என்னம்மா வழிபாடு அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் மேஷத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்றதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முருக வழிபாடு. செவ்வாய்க்கிழமைதோறும் முருகன் கோயிலுக்கு போங்கம்மா. முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவ்வரளி மலர் அப்படி இல்லை செட்டிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேன் பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ சும்மா ஒரு 2 கொத்து எடுத்து போய் முருகனுக்கு கொடுத்துட்டு ஒரு நெய் விளக்கேற்றி முருகனை 9 முறை சுற்றி உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களோட வேண்டுதல் என்ன வேண்டின்வாங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். எங்களோட சுய ஜாதகத்தில் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, வீடு கட்டலாமா கட்ட முடியாதா, இல்லை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை எங்களுக்கு வீடு சொந்த வீடு அப்படின்ற அமையறதுக்கான பாக்கியம் இருக்கா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் எப்பங்க ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கு, எங்கள் பிள்ளை எப்போ திருந்தும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு உங்கள் சுய ஜாதகம் தாங்க. ஆக எங்ககிட்ட சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.